பிள்ளைக்கு தானே எழுதி கொடுத்த பிள்ளைக்கு தானே எழுதி கொடுத்த தெரிஞ்சு தானே எழுதி கொடுத்த ஏமாத்திட்டாங்களே யார் உன் பிள்ளை தானே வெளியாள் இல்லைல்ல பிள்ளை ஏமாத்தி சாப்பிட்டு இல்லைம்மா பாட்டிமா தலையில கை வைக்காதீங்க எங்க பாருங்க சரி இருந்தாங்க எங்க பேக்ல வச்சுக்கோங்க இதெல்லாம் பத்திரமா வாங்கி வைங்க போயிட்டு பாருங்க கொடுக்க போறீங்க மேல கொடுத்தாலும் கலெக்டருக்கு தான் கொடுக்க போறீங்க வாங்க அழுவாதீங்க போங்க அழுவாதீங்க வாங்க அழுவாதீங்க பாட்டிமா என் சொத்தை மேலே இருந்த என் சொத்தை என் பெரிய பிள்ளை எழுதி வாங்கிச்சு இது வரைக்கும் எதுவும் கவனிக்கலை நானும் 4 வருஷமா 2021 கேஸ் போட்டு மனு கொடுத்துருந்தோம் எல்லா இடத்தையும் விசாரணைக்கு வர சொன்னாங்க நான் மட்டும்தான் வரேன் இது வரைக்கும் இன்னும் வரல ஃபஸ்ட்டு ஒரு டைம் இப்படி உட்காந்தான் எல்லாத்துமாரி போலீஸாக சொல்லி நேரடியாக கொண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டான் மறுபடியும் வரல நான் நேரடியாக லெட்ரு அனுப்பணும் அங்கேருந்து இப்போ எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கூட வந்துச்சு விசாரணைக்கு வந்தாங்க விசாரிச்சு அவன் வரல நான் மட்டும் வந்து விசாரித்து மறுபடியும் கலெக்டருக்கு அனுப்புறேன்ட்டாங்க எல்லா முதலமைச்சருக்கும் லெட்ரு போடணும் இந்த 30 நாள்லேயே 30 நாள்லேயே உனக்கு தீர்ப்பு கிடைக்கணும் அது அங்கேருந்து செல்லுக்காக வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க எதுவுமே கிடைக்கல ஐயா மாத்திரை சாப்பிடணும் இருக்கிற பிள்ளைங்க கஷ்டப்படுது அதுங்களை கேட்கறதா நான் கேட்காதவே கொடுக்குறது சாப்பிட்றதா கொடுக்காதான் கலக்கிறதா பட்டினியா சாப்பிட்றதா ஒன்றுமே புரியல எனக்கு என்னென்ன சாப்பிட முடியாது ஐயோ அவன் என்னதான் மந்திரமணி என்னதான் ஏமாத்தினான்னு தெரியல டேக்ட் வாங்குற கேட்கிட்டு அத்தை பண்ண ஆகாஷ் கபடி எழுதி வாங்கிட்டான் சாமாத்தியமா எழுதி வாங்கிட்டான் ஆனால் அவன் ஜெயிச்சிட்டோன்னு எழுதி வாங்கிட்டான் அதே மாதிரி இது வரைக்கும் 4 வருஷமா வழக்கார இந்த கோர்ட்டு இந்த கலெக்டர் ஆஃபீஸ் வந்து நிற்கவே இல்லை ஆனால் இது வரைக்கும் அவனுக்கு எந்த தண்ணியும் கொடுக்கல கணவர் இருக்காருங்களா இல்லை இல்லை சேர்த்துட்டாரு எத்தனை பசங்க இருக்காங்க 4 பசங்க இருக்கிறாங்க கீழே 2 பொண்ணு ஆமா அவன் மட்டும் எழுதி வாங்கிக்கணும் தனியாக தான் இருக்கிறான் அது பெங்களூர்ல 2 அங்கே 2 இங்கே 2 அப்படி இப்படியே கோயிலுக்கு ஓடி பார்த்து அங்கே கிடக்குது மொத்தம் எத்தனை ஏக்கர் நிலம் 2.5 ஏக்கர் பையன் என்ன பண்றாரு இப்பயா கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு பிடிச்சிட்டு சாலை சுத்திங்கிறான் என்ன வேலை செய்யறாரு படிச்சுட்டு சொல்றேன் அந்த வேலை தான் வக்கீலுக்கு படிச்சான் கோர்ட்டுக்கு போகல கட்ட பஞ்சாயத்து பேசுவான் பிடிப்பான் உடையும் ஆமா அடிக்க வரான் ஓதிக்க வரான் உம்மா உங்க சொத்தா அண்ணா சும்மா ஏதாடா அப்படின்னு இப்படின்னு குடையறான் நம்ம மானியத்துக்கு போயிட்டு ஓடி வந்துடுறாங்க 2.5 ஏக்கர் சொத்து எல்லாருக்கும் கலெக்டருக்கு எஸ்பி ஆஃபீஸுக்கு எஸ்பி ஆஃபீஸுக்கு ஆர்டி ஆஃபீஸுக்கு முதலமைச்சருக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் விசாரிச்சாங்களா நான் தான் எஸ்பி ஆஃபீஸில் போனோம் 15 நாள் முன்னாடி விசாரிச்சாங்க விசாரிச்சுட்டு இதுமாரி நான் வந்து கலெக்டருக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க 15-20 நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒன்று வரேன்னு போனாலும் வந்து கேட்டோம் நாங்கள் அனுப்பிட்டோமா அப்படின்னு சொன்னாங்க அங்கே எஸ்பி ஆஃபீஸில் ஆர்டி ஆஃபீஸில் கேட்டோம் நாங்கள் 5000 மாதம் கொடுக்க சொல்லி நாங்கள் தீர்ப்பு போட்டோம் இனிமேல் நீங்கள் வார்த்தை நாங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு அப்போ மேல்முறையிடுங்க அப்படின்னு சொன்னாங்க மேல்முறை என்ன தெரியலமா எனக்கு என் சொத்தை என்கிட்ட கொடுத்துடணும் வேற ஒன்றும் வேணாம் என் சொத்தை என்கிட்ட கொடுத்து ரெட்டு பண்ணி கொடுத்த சொல்லு வேற ஒன்றும் வேணாம்